இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வசனம் எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 16வது வசனம். அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள், இப்படிப்பட்ட பலியின் மேல் தேவன் பிரியமா இருக்கிறார். நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும். இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு இடைப்படுகிற காரியம் நாம் நன்மை செய்கிறவர்களாகவும் தான தர்மம் பண்ணுகிறவர்களாகவும் இருக்கணுமா. இதை நாம் மறந்து விடக்கூடாது. இத்தகைய பலிகள் மேலே தேவன் பிரியமா இருக்கிறார் இல்லையா. என்ன தேவனுக்கு உகந்த காணிக்கை, சுகந்த வாசனையான காணிக்கை இல்லையா. அதில் தான தர்மமும் நன்மை செய்கிறதும் அவருக்கு ஏற்ற பலியாய் பிரியமாக இருக்கிறதுன்னு பார்க்குறோம். அதே போல் நன்மை செய்கிறதுலே நாம் சோர்ந்து போகக்கூடாதுன்னு 2 தெசலோனிக்கர் 3:13 பார்க்குறோம். நன்மை செய்கிறதுல சோர்ந்து போகாமல் இருங்க. யாருக்கு எந்த உதவி செய்யும் போதும் அதில் ஒரு சோர்வு காணப்படக்கூடாது இல்லையா. மன உற்சாகத்தோடு நாம் நன்மை செய்கிறவர்களாக இருக்கணும். அதே போல் கலாத்தியர் 6:10 பார்க்குறோம், சகோதரரே கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் நீங்கள் பலப்படுங்க. கர்த்தருக்குள்ளாக அவருடைய வார்த்தைக்குள்ளாக பலப்படணும். அவர் சத்துவத்தின் வல்லமையில் நாம் பலப்படணும். அது என்ன? தூய்மை, உண்மை, வலிமை. கர்த்தருடைய பரிசுத்தம், அவருடைய உண்மை, அவருடைய வலிமை, அந்த பலன், அதுக்குள்ளாக நாம் தினந்தோறும் பலப்படுகிறவர்களாக இருக்கணும். நாம் மாத்திரம் இல்லை, ஆவிக்குரிய ரீதியிலே குறைவாக இருக்கிறவங்களுக்கு, அப்படிப்பட்ட ஆவிக்குரிய சகோதர சகோதரிகள் விசுவாசத்தில் இருக்கிறவங்களுக்கு கர்த்தருடைய சத்துவத்தின் வல்லமையினாலே நாமும் அவர்களை பலப்படுத்துகிறவர்களாக இருக்கணும். நாமும் அவர் வல்லமையிலும் சத்துவத்திலும் பலப்படுகிறவர்களாக இருக்கணும். பரிசுத்தவான்களுடைய குறைவில் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள் என்று ரோமர் 12:13 பார்க்குறோம். அந்நியரை உபசரிக்க நாடுங்கள்னு சொல்கிறாரு. பரிசுத்தவான்கள் எதிலெல்லாம் குறைவாக இருக்கிறார்களோ, கர்த்தருடைய பிள்ளைகள், தேவனுடைய விசுவாசிகள், கர்த்தரை விசுவாசிக்கிற ஜனங்கள் எந்தெந்த காரியத்தில் குறைவுபட்டிருக்கிறாங்களோ, ஆவிக்குரிய ரீதியில், வார்த்தையின் வல்லமையிலே, எதில் ஜபத்தில் குறைவுபட்டிருக்கலாம், வேத வாசிப்பில் குறைவுபட்டிருக்கலாம். அப்படிப்பட்டவர்களுக்கு நாம் என்ன பண்ணோம்? அவங்களுக்கு அந்த வசனங்களை நாம் கொடுத்து அவங்கள உற்சாகப்படுத்துகிறவங்களாக இருக்கணும். அதே போல் அந்நியரையும் நீங்கள் உபசரிக்க நாடுங்க, மற்றவர்களையும் நீங்கள் உபசரிங்க. கர்த்தருடைய ஜனம் மாத்திரம் இல்லை, புறஜாதி மக்களையும் நாம் என்ன பண்ணோம்? ஏற்று அவங்களுக்கும் வசனத்தை கொடுத்து, வார்த்தையை கொடுத்து தேவனிடத்தில் நாம் நடத்துக்கிறவர்களாக இருக்கணும். அந்நியரை உபசரிக்க நாடுங்கள்னே சொல்கிறார். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில், உங்கள் கிரியையெல்லாம் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதுனாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்பின் பிரயாசத்தையும் மறந்து விடுகிறதுக்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்ல. அப்போ இன்றைக்கி கர்த்தருக்காக நீங்கள் எதை செய்தாலும், அவருக்காக ஊழியத்தில் நீங்கள் எதை செய்து வருகிறீர்களோ, அவர் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் காண்பிக்கிற அன்பெல்லாம் கர்த்தர் மறந்து விட மாட்டாராம். ஏன்னா அவர் அநீதி உள்ள தேவன் அல்ல, அவர் நீதி உள்ள தேவனாக இருக்கிறதுனால நீங்கள் செய்கிற ஒவ்வொரு கிரியைக்கும் தேவன் பலன் தர அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தில் பாருங்கள், சகோதர சிநேகம் நிலைத்திருக்க கடவுது. நம்முடைய விசுவாச குடும்பங்களும் நம்ம சகோதர சகோதரிகளிடத்துலையும் நம்முடைய சிநேகம், அன்பானது நிலைத்திருக்கணும். அவர்களை அந்நியரை உபசரிக்க மறவாதீர்கள். புறஜாதி மக்களையும் நம்ம உபசரிக்கிறது, அவங்களுக்கும் கர்த்தருடைய வார்த்தையை கொடுத்து அவங்களையும் நம்ம அரவணைக்கிறவர்களாக இருக்கணும். அதனால சிலர் அறியாமல் தேவ தூதர்களை கூட நம்ம உபசரிப்போமா. அப்படி அந்நிய மனுஷங்க நம்ம தேடி வரும்போது அவங்களுக்கு நம்ம ஆகாரத்தை கொடுத்து அவங்கள நம்ம போஷிக்கும் போதும், வார்த்தையை கொடுத்து போஷிக்கும் போதும், அப்போ தேவ தூதர்கள் கூட சில சமயம் நம்ம இடத்துல வருவாங்கன்னு வேதவசனம் சொல்லுகிறத பார்க்குறோம். அதனால் அந்நியரை உபசரிக்கிறத நாம் மறந்து விடக்கூடாது. 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 18வது வசனம் சொல்லுது, நன்மை செய்யவும் நற்கிரிகளிலும் ஐஸ்வர்யவான்களாகவும் தாராளமாய் கொடுக்கிறவர்களும் உதார குணம் உள்ளவர்களுமாய் இருக்கவும். அதே போல் நித்திய ராஜ்யத்தை பற்றி கொண்டு ஓடுகிறவர்களாக நாம் இருக்கணும். அதாவது நன்மை செய்யுங்க, நற்கிரியை செய்யுங்க, அதில் ஐஸ்வர்யவானாகுங்க, தாராளமாய் கொடுக்கிறவராக இருங்க, உதார குணம் உள்ளவங்களாக இருங்க. தேவ நீதியில் தான தர்மமும் ஒன்று. இந்த தேவ நீதியை நாம் நிறைவேற்றுகிறவர்களாக இருக்கும்போது நம்ம இலையில் இருக்கிற என்ன பாவ சாப கட்டுகள், ரோகங்கள், நோய்கள், வியாதிகள் எது இருந்தாலும் தேவன் இந்த நாளில் எடுத்து போடுவார். ஏன்னா இந்த நீதி நம்ம எல்லையில் இல்லாமல் இருக்கலாம். தான தர்மம் செய்வது இல்லாமல் இருந்ததுன்னா கூட அது நம்ம வாழ்க்கையில் ஒரு தடைக்கல்லாக நிற்கலாம். அதனால் இன்றைக்கி கர்த்தர் நம்ம கற்றுக் கொடுக்குறார், நற்கிரியை செய்ய பழகுங்க, நற்கிரியை செய்யுங்க. அதே போல் தாராளமாயும் உதாரத்துவமாய் கொடுக்கிறவர்களாய் மாறுங்க. நித்திய ராஜ்யத்தை அடையணும் என்று பிரயாசப்பட சொல்கிறார்.
பிலிப்பியர் 4:18 சொல்லுது, எல்லாம் எனக்கு கிடைத்தது, பரிபூர்ணம் உண்டாயிருக்கிறது. உங்களால் அனுப்பப்பட்டவர்களை சுகந்த வாசனையும் தேவனுக்கு பிரியமான உகந்த பலியாகவும் எபிபிராத்துவின் கையிலே வர பற்றி கொண்டபடியினால் நான் திருப்தி அடைந்திருக்கிறேன்னு இங்கே பவுல் அப்போஸ்தலன் பிலிப்பு பட்டணத்துக்கு எழுதின நிருபத்தில் சொல்கிறார். எல்லாவற்றிலும் நான் பரிபூர்ணம் அடைந்தேன், தேவனுக்கு சுகந்த வாசனையாய் உகந்த பலியாய் எபிபிராத்தின் கையிலே கொண்டு வரப்பட்ட காரியத்தினாலே நான் திருப்தி அடைந்தேன்னு சொல்கிறார். ஏன்னா ஊழியங்கள் தாங்கப்படணும் இல்லையா? ஊழியத்துக்கு நீங்கள் கொடுக்கும்போது தான் ஊழியம் நன்றாக செய்து முடிக்க முடியும். அநேகருக்கு தேவனுடைய சுவிசேஷத்தை அறிவிக்கணும்னா காணிக்கைகளினாலே, உதாரத்துவமான காணிக்கைகளிலே நாம் தாங்கணும் இல்லையா? தேவனுக்கு பிரியமாய் சுகந்த வாசன பலி அதுதான். அதே போல் எபேசியர் 4:28 சொல்லுது, திருடுகிறவன் இனி திருடாமலும் குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக தனக்கு உண்டாயிருக்கும்படி தன் கைகளினால் நலமான வேலை செய்து பிரயாசப்பட கடவன். அதாவது இனி திருடணும் கொள்ளையெடுக்கணும் அப்படின்ற எண்ணம் நமக்கு வராதபடிக்கு குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக நம்ம கையில் நலமான வேலை செய்து பிரயாசப்பட்டு அது மூலமாக நம்ம காணிக்கை கொடுக்குறவர்களாய் தேவனுக்கு இருக்கணும் இல்லையா? திருடி கொள்ளையிட்டு கொடுக்கறதா இருக்கணும். திருடுகிறவன் இனி திருடாமல் குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக, ஏழை எளியவர்களுக்கு கொடுக்கவும் ஊழியக்காரர்களை தாங்கவும் நம்முடைய கையின் பிரயாசத்தின் மூலமாக வருகிறது நம்ம தேவனுக்கு கொடுக்கிறவர்களாக இருக்கணும். 1 தெசலோனிக்கர் 5:15 சொல்லுது, ஒருவனும் மற்றவனுக்கு செய்யும் தீமை செய்யாதபடி பாருங்க, உங்களுக்குள்ளும் மற்றவர் யாவருக்குள்ளும் எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்க. அடுத்து நமக்கு கர்த்தர் கற்றுக் கொடுக்குற காரியம், தீமைக்கு தீமை செய்ய புறப்படாதீங்க, நன்மை செய்யுங்க, மற்றவங்களுக்கு எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்க. இப்போ நீங்கள் தீமை செய்ய புறப்பட்டீங்கன்னா அவங்கள போல தான் நம்ம மாறணும். ஆனால் தீமை செய்கிறவர்களுக்கு நீங்கள் நன்மை செஞ்சீங்கன்னா கர்த்தர் உங்களுக்காக இறங்குவார் இல்லையா? அப்படிப்பட்டவங்க நீங்கள் யாவருக்கும் எப்போதும் நன்மை செய்கிற அந்த குணாதிசயம் உள்ளவங்களாக நாம் இருக்கணும் தான் தேவன் பிரியப்படுறார். ஏன்னா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே ஊழியம் செய்யும்போது எப்படி இருந்தார்? அவர் தேவனுடைய பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலே அபிஷேகம் பண்ணப்பட்டார். தேவன் அவரோடு கூட இருந்தார். அதனால் அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் அவர் குணமாக்குகிறவராய் சுற்றி தெரிந்தார் என்று அப்போஸ்தலர் 10:38 பார்க்குறோம். அப்போ நன்மை செய்யுங்க, பிசாசின் வல்லமையில் பிடிப்பட்டவங்களை எல்லாரையும் அந்த கிரியையிலேருந்து அவங்கள குணமாக்குகிறவர்களாக இன்றைக்கி நாமும் இருக்கணும். ஜெபித்து மற்றவங்களுக்காக குணமாக்குகிறவர்களாக நாம் இருக்கணும். ஏசப்பாவை போல நாமும் நன்மை செய்கிறவர்களாக இருக்கணும். லூக்கா 18:22 சொல்லுது, இன்னும் உன்னிடத்திலே ஒரு குறை உண்டு, உனக்கு உண்டானதை எல்லாம் விட்டு தரித்திரருக்கு கொடு, பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும். அப்போ கர்த்தர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி ஒரு பரிசேயன் வரான். நான் என்ன செய்யணும்னு கேட்குறான். பரலோக ராஜ்யத்தை அடையணுன்னா நான் என்ன செய்யணுன்னும் போது, தாய் தகப்பனை கனம் பண்ணு, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாகலாம் சொல்கிறார். அப்போ அவன் சொல்கிறான், நான் பிறந்ததுலேருந்தே இந்த கட்டளையெல்லாம் கை கொண்டு நடக்கிறேன், இன்னும் நான் என்ன செய்யணும்னு சொல்லும்போது, உனக்குரியவைகளை யாவையும் விற்று தரித்திரருக்கு கொடு. ஏன்னா அவன் ஒரு ஐஸ்வர்யவானாக இருந்தான். அப்போ அந்த வார்த்தையை கேட்டபோது அவன் மனந்து என்ன பண்ணுறான், அந்த இலையை விட்டு கடந்து போகிறான். அதை அவனால் செய்ய முடியல, ஏன்னா அவன் ஐஸ்வர்யவான். அது எல்லாத்தையும் விற்று தரித்திர கொடுன்னா அவனுக்கு அது கொடுக்கறதுக்கு மனதில்லாதனால அவன் வருத்தத்தோடு திரும்பி போகிறான். ஆனால் அப்படி நீ கொடுத்தீன்னா பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்குன்னே சொல்கிறார். பரலோக ராஜ்யத்தில் உங்களுக்காக பொக்கிஷம் வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு. இதெல்லாம் உண்மையான வார்த்தைகள். சங்கீதம் 37:3 சொல்லுது, கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள். தேவனை நம்பி நீங்கள் நன்மை செய்யுங்க. மனுஷனுக்காக இது செய்கிறமே நினைக்காதீங்க. அவங்க எப்பேற்பட்ட பாவிகளாக இருந்தாலும் தீமை செய்கிறவர்களாக இருந்தாலும் நீங்கள் அவங்களுக்கு நன்மை செஞ்சு பாருங்கள். கர்த்தர் உங்களுக்கு அவர் நன்மை செய்வார். ஏன்னா இந்த தேசத்தில் நாம் வாழும்போது கர்த்தருடைய சத்திய வசனம் என்ன சொல்லுதோ அதன்படி நாம் நடக்கிறவர்களாயும் இருக்கணும். 3 யோவான் 1:11 சொல்லுது, நீதியானதை பின்பற்றாமல் நன்மையானதை பின்பற்று. நீ தீமையானதை பின்பற்றாமல் நன்மையானதை பின்பற்றுன்னு சொல்கிறார். தீமையான கிரியைகள் இந்த உலகத்தில் நிறைஞ்சிருக்கு இல்லையா? உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் நம்மோடு கூட இருக்க கர்த்தர் பெரியவர்னா அப்போ உலகம் முழுவதும் யார் இருக்கா? பிசாசானவன் தான் இருக்கான்.
தீமை நிறைந்த உலகம், அநீதி நிறைந்த உலகம் இது. அப்படிப்பட்ட தீமையை நீங்கள் பின்பற்றாமல் நன்மை செய்யுங்க. நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான். அப்போ பாருங்கள், நமக்கு ஒரு முத்திரையே தரார். நீங்கள் நன்மை செஞ்சீங்கன்னா நீங்கள் தேவனால் உண்டா இருக்கீங்க. தீமை செய்கிறவனை தேவனை காணவில்லைன்னே சொல்கிறார். அப்போ தீமை செய்கிறவன் கர்த்தரை காண முடியாது. நீங்கள் நன்மை செய்தீங்கன்னா தேவனை காணலாம். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், திருவசனத்தை உபதேசிக்கப்படுகிறவன் உபதேசிக்கிறவனுக்கு சகல நன்மைகளையும் பகிர்ந்து கொடுக்க வேண்டும். அப்போ நீங்கள் இன்றைக்கி வசனத்தை உபதேசிக்கப்படுகிறவன், யாருக்கு நீங்கள் வசனத்தை கொடுக்குறீங்களோ அவங்களும் உபதேசிக்கிறவங்களுக்கு சகல நன்மைகளை அவங்களும் பகிர்ந்து கொடுக்கணும். இப்போ ஊழியக்காரங்க நமக்கு வார்த்தையை போதித்து நம்மை விடுதலை ஆக்குறாங்கன்னா ஊழியக்காரங்களுக்கு காணிக்கைனாலே தசம பாகங்களினாலும் நாம் தாங்குகிறவர்களாக இருக்கணும். இதை தான் பகிர்ந்து கொடுக்க வேண்டும் சொல்கிறார். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், ஆகிலும் உபத்திரவத்தில் என்னோடு உடன்பட்டது நலமாக இருக்கிறது. அதே போல் ஊழியத்தின் நிமித்தம் நீங்கள் பாடுபட்டீங்கன்னா அது கிறிஸ்து இயேசுவை நான் தரித்து கொண்டேன் பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறது போல் ஊழியத்தின் நிமித்தம் நீங்கள் பாடுபட்டீங்கன்னா அது உங்களுக்கு நல்லது தான். அதுக்கான பதிலை கர்த்தர் உங்களுக்கு செய்வார். சங்கீதம் 51:19 சொல்லுது, சியோனுக்கும் அது பிரியத்தின்படி நன்மை செய்யவும் எருசலேமின் மதிலை கட்டுவீராக. அப்போ இன்றைக்கி நீங்கள் தான தர்மத்தையும் நன்மையும் நீங்கள் செய்கிறவர்களாக இன்றைக்கி கற்றுக்கொண்ட இந்த வசனத்தின் போல நீங்கள் கற்று தேர்ந்துட்டிங்கன்னா கர்த்தர் உங்கள் மேல் பிரியமாக இருப்பார். உங்கள் மதில்களை எல்லாம் அவர் எடுப்பித்து கட்டுவார். இடிந்த நிலைமையில் இருக்க உங்கள் கூடாரத்தை, தாவீதின் கூடாரத்தை எப்படி எடுப்பித்து மறுபடியும் கட்டினாரோ அதை போல் உங்கள் குடும்ப வாழ்க்கையை தேவன் கட்டுவார். விசுவாசிங்க, தான தர்மம் செய்யவும் நன்மை செய்யவும் மறவாமல் இருங்கள். ஆமென்.